முகம் காணா முறையீடு. இந்திய நிதித்துறையை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதார சீர்திருத்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வருமான வரித்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக புகார்கள் அற்ற சேவையை உறுதி செய்யும் வருமான வரி முறையீடுகள் தொடர்பான முகம் காணா முறையீட்டு முறையை அறிமுகப்படுத்தி உள்ளார். வெளிப்படையான நேர்மையான சேவையை உறுதி செய்யும் வகையில் அலுவலகத்திற்கு செல்லாமலும் எந்த அலுவலரையும் நேரில் சந்திக்காமலும் இணையதளம் மூலம் முறையீடு செய்து அதற்கான தீர்வுகளை பெறும் முகம் காணா முறையீட்டு முறையை சென்ற 25ஆம் தேதி வருமானத்துறை தொடங்கியது. துறை ரீதியிலான மோசடிகள், சிக்கலான மற்றும் தேடுதல் நடவடிக்கை தொடர்பான விஷயங்கள் சர்வதேச வரி மற்றும் கருப்பு பண சட்டம் தொடர்பு உடையவை தவிர முகம் காணா செயல்முறை மூலம் உறுதி செய்யப்படும். மிக முக்கிய அம்சமாக வரி விதிப்பு முறை மற்றும் வரி செலுத்துதல் முறையை எளிமையாக்குவதும் வரி செலுத்துபவர்களை பெருமைப்படுத்தவும் மேலும் வரி விதிப்பை அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் வெளிப்படையான வரி விதிப்பு, நேர்மையானவர்களை கௌரவித்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக முகம் காணா மதிப்பீடு செயல்படுத்தப்படுகின்றது. தகவல் பகுப்பாய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படும். நியாயமாக வரி செலுத்துவோர் தங்கள் முறையீடுகள் தொடர்பாக வருமான வரி அலுவலகத்திற்கு நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதன்படி வரி செலுத்துவோருக்கும் வரி அலுவலர்களுக்கும் இடையில் நேரடி தொடர்பை அகற்றி எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் இந்த முகம் காணா மேல்முறையீட்டு முறை பயனளிக்கும். மேலும் தன்னுடைய எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும், பயனையும் தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் சிறந்த நடவடிக்கைகளையும் மக்களின் பாராட்டை பெற்று வருகிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.